வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அருமையான தத்ரூபமான அம்மன் சிலை. இந்த அம்மன் சிலை எங்கே இருக்குதுனாக்கா, நம்ம சேலம் மாவட்டம் தாரமங்கலத்துலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் 4 ரோடு கரியபெருமாள் கோயில் அடிவாரத்தில் தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இந்த கோயில் வந்து ஆதிபராசக்தி ஓம் சக்தி கோயில் ஒருத்தர் கட்டிருக்கிறாங்க. இந்த கோயிலில் கருவறையில் இருக்கிற சிற்பமாகட்டும் மற்ற சிற்பங்களாகட்டும் எல்லாமே சூப்பரான அழகாக இருக்குதுங்க. இந்த கோயிலில் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் முக்கியமாக விசேஷ நாட்கள்லையும் சிறப்பு பூஜை நடத்துகிறாங்க. மக்கள் நிறைய பேர் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை சாமிகிட்ட வச்சு நிறைவேற்றிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரித்தியங்கராதேவி சாமி சிலைங்க. இந்த அம்மனுக்காக தனி பீடம் அமைச்சு சிறப்பு பூஜையில் செய்கிறாங்க. இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தா நவக்கிரகங்கள், அவங்களுடைய மனைவிகளோட நவக்கிரகங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களோட மனைவிகள் இருக்கிற மாதிரி சிற்பங்கள், அதாவது நவக்கிரகம் வச்சுருக்கிறாங்க. நம்ம வீடியோவில் ஏற்கனவே நவக்கிரகங்கள் அவங்க மனைவியோடு இருக்கிறது ரொம்ப மிக மிக பழங்காலத்து கோயிலான வசந்தீஸ்வரர் கோயில் அதை பற்றி போட்டிருக்கிறோம். நம்ம வீடியோலாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் நமக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும், நிறைய வீடியோக்கள் போட முடியும். நம்ம போடுற வீடியோக்கள் எல்லாமே பெருசாக தாங்க இருக்கும், யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறதுனாலேயே நான் வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் சுருக்கி சின்னதாக போட்டுட்டுருக்கிறேங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேலம் மாவட்டத்தில் சிறப்பு மிகுந்த கோயில்களை பற்றிலாம் நிறையா போட போகிறோம். அகத்திய முனிவர் நம்ம சேலத்துக்கு வந்தது, அவர் தங்கியிருந்தது, அவர் தியானம் பண்ண இடம் எல்லாமே நம்ம வருங்காலத்தில் நம்ம வீடியோவில் போட போகிறோம். அதே போல் கொங்கணேசத்தரோட இருப்பிடம் இருந்தது, அவருடைய ஜீவசமாதி இருந்ததெல்லாம் நம்ம வீடியோவில் போட போகிறோங்க. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் சிலை மிகப்பெரிய, அதாவது 30 அடி உயரம், நிலமட்டத்திலேருந்து 30 அடி உயரம். அந்த சாமியோட உருவம் வந்து 20 அடி உயரத்தில் சிறப்பாக அழகாக செஞ்சுருக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பயபக்தியோடு கும்பிட்டு போகிறாங்க. இந்த கோயிலுக்கு அப்படியே பேக் சைடு பார்த்தாக்கா இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற சிறப்பு வாய்ந்த கரியபெருமாள் கோயில் இருக்குதுங்க. அந்த கரியபெருமாள் கோயிலை பற்றியும் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறாங்க. நிறைய பேர் வெளியிடங்கள்லேருந்து நிறைய பேர் இந்த கரியபெருமாள் கோயிலுக்கு வந்து நிறையா சிறப்பு செஞ்சுட்டு போகிறாங்க. இந்த கோயில் அமைந்துள்ள இடம் வந்து ஒரு தனிப்பட்ட இடமா இருந்தாலுமே சுகாதாரமாக சூப்பராக, சுற்றிலும் வயல்வெளிகள், மலைகள் இருக்கிற இடத்துல நல்லா நிம்மதியாக இருக்கிற மாதிரி கட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த மனைவியோடு இருக்கிற நவக்கிரகத்தில் கும்பிட்டாவே ஒரு சிறப்புங்க. வீட்டில் குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, சண்டை சச்சரவுகள் இது போன்ற பிரச்சனைகளாக நீங்கும். குழந்தைங்களுக்கு கல்விக்கு ஏதுவாக இருக்கும். மனித வாழ்க்கையை ஆட்டி வைக்கிறதே நவக்கிரகங்கள் தாங்க. அந்த நவக்கிரகங்களை வணங்கினா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடையூறுகள், வரக்கூடிய வந்த அத்தனை துன்பங்களும் நீங்குங்க. அதனால் இந்த மனைவியோடு இருக்கிற நவக்கிரகங்களை வந்து தரிசனம் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த 20 அடி உயரத்தில் அம்மன் சிலை தத்ரூபமாக இருக்குதுங்க. மிக அழகாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். இது புதுசாக கட்டப்பட்ட அந்த 1 வருடத்துக்குள்ளே கட்டப்பட்ட கோயில் தாங்க. நிறைய பேர் வந்து சிறப்பு செஞ்சுட்டு சாமி கும்பிட்டு போயிருக்கிறாங்க. அந்த சாமிக்கு பக்கத்தில் இருந்தே சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற அத்தனையுமே நான் ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன். சுற்றிலும் வயல்வெளிகள், சுத்தமான காற்று இருக்கக்கூடிய இடம். வந்தால் கூட வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டு சாப்பிட்டு போகிற அளவுக்கு இடம் இருக்குது. நம்ம வீடியோ பார்க்குற மக்கள் யாராவது இந்த பக்கம் வர்ற மாதிரி இருந்தாக்கா வந்து இந்த ஓம் சக்தி கோயிலை வந்து ஒரு நாளைக்கு தரிசனம் பண்ணிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா மேன்மையும் கிடைக்கும், எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். அதே போல் அதுக்கு பின்னால் இருக்கிற கரியபெருமாள் கோயில், அது மிக மிக சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க. அது தானாக தோன்றிய பெருமாளுங்க. அந்த கோயிலுக்கும் காட்டிகிட்டு இருக்கிற பார்த்தீங்களா, அதுதான் கரியபெருமாள் கோயிலோட கோபுரம். இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். இங்கே நிறைய பேர் வந்து அவங்களோட வரங்கள் நிறைவேறிச்சுன்னு சொல்லிட்டு தேரில் அழுக்கிறாங்க. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது. அங்கே புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு முறையுமே தேர் ஓட்டுவாங்க. நீங்கள் வரக்கூடிய காலங்களில் நம்ம வீடியோவெலாம் நிறையா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் எந்த மாதிரி வீடியோக்கள்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது முடி நாங்கள் போட்டு கொடுக்குறோம். யூடியூப் மூலமாக தெரியாத பல உண்மைகள், சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாமே மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம்.